அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ எவாலுவேட் இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி dx பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஃபோரியரில் ரெண்டு டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது, ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம், ரெண்டு டிரான்ஸ்ஃபார்ம் டெக்னிக் நம்ம வச்சுருக்கோம். அப்போ இது எது அப்ளை பண்ணுறதுன்னு கேட்கலாம். ஸோ மேலே எக்ஸ் ஸ்கொயர் வந்திருக்கான்னு பார்க்கணும். மேலே எதுவுமே வரல, பிளாங்காக இருக்குது. ஸோ வெறும் dx மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நம்ம ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும். சரிங்களா? சப்போஸ் மேலே எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுவோம். ஸோ அதாவது எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இருந்துச்சுன்னா சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுவோம். வெறும் dx மட்டும்தான் இருக்குன்னா கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்படி ஞாபகம் வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தென் இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்கள், ஏ ஸ்கொயர் அண்ட் பி ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். அப்போ ஏ ஸ்கொயர் கொடுத்துருந்தா என்ன பண்ணலாம்னா இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் அஷ்யூம் பண்ணிக்கலாம். பி ஸ்கொயர் கொடுத்ததுனால என்ன ஆகுனா இ பவர் மைனஸ் பிஎக்ஸ் ரெண்டு டைம் அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லெட்டஸ் அஷ்யூம் இல்லை லெட்டஸ் டேக் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் கமா ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு இ பவர் மைனஸ் பிஎக்ஸ் நம்மள அஷ்யூம் பண்ணிக்கிறோம். சரிங்களா? தென் இங்கே என்ன அப்ளை பண்ணுறோம்? கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுறோம். அப்போ டெஃபனிஷன் ஆஃப் by definition of Fourier cosine transform comma we get. So cosine transform ஞாபகம் இருக்கா சார்? நமக்கு என்னது? Fourier cosine transform இல்லையா? அப்போ FC Fourier cosine transform of any function f of x equals to root 2 by pi any interval 0 to infinity f of x into cos sx into dx இல்லைங்களா? இங்கே f of x ஓட வேல்யூ என்ன சார்? f of x ஓட வேல்யூ e பவர் மைனஸ் ஏஎக்ஸ். அப்போ 2 by pi integral 0 to infinity e பவர் மைனஸ் ஏஎக்ஸ் into cos sx into dx இல்லைங்களா? ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன சார் ஃபார்முலா? சப்போஸ் integration 0 to infinity e power minus ax cos bx dx ஓட வேல்யூ என்ன சார்? வெரி சிம்பிள், a by a square plus b square. சரிங்களா? இங்கே ஏக்கு என்ன சார் வேல்யூ கொடுத்துருக்கோம்? ஏன்ற பிளேஸில் ஏ தான் இருக்குது. ஆனால் பீன்ற பிளேஸில் என்ன சார் இருக்குன்னா எஸ் இருக்குது. ஏன்னா பீன்ற பிளேஸில் எஸ் இருக்குது, ஏன்ற பிளேஸில் அந்த ஏ தான் வச்சுருக்கோம். அப்போ என்னோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள், ஸ்கொயர் ரூட் 2 by pi அப்படி தான் இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணலை. ஏன்ற பிளேஸில் ஏ தான் சார் இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பீன்ற பிளேஸில் எஸ் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர். சரிங்களா? இது எதனோட வேல்யூ சார்? ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸோட வேல்யூ. ஸோ சிமிலர்லி ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் பிஎக்ஸ். இப்போ பிஎக்ஸோட வேல்யூ என்ன சார்? அதே தான், சேம். அப்போ ஏன்ற பிளேஸ்க்கு பதில் என்ன சார் இருக்குன்னா பி இருக்குது. அப்போ பி பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி பை பி ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர், பி பை பி ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர். ஏன்ற பிளேஸ்க்கு பதிலாக பின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஓகே, இது ரெண்டு ஃபைன் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அடுத்தது என்னன்னா டெஃபனிஷன் ஆஃப் கன்வல்யூஷன் தியரம். ஸோ பை definition of convolution theorem on Fourier cosine transform. So then sir convolution theorem, so integral 0 to infinity f c f of x. So Fourier cosine transform of f of x into Fourier cosine transform of g of x into ds equals to integral 0 to infinity simply f of x into g of x into dx. சரிங்களா? அப்போ integral 0 to infinity. So fc f of x. So first one answer என்ன சார்? a. So a by s square plus a square into, ஸோ கூட ரூட் 2 பை இருக்கா? அப்போ ரூட் 2 பை எல்லாத்தையுமே காமனாக இருக்கும். அப்போ ரூட் 2 பை செகண்ட் டைம்லையும் ஒரு ரூட் 2 பை இருக்குது. ஸோ ரூட் 2 பை ரெண்டு பிளேஸ்லையுமே இருக்குது இல்லைங்களா?
அப்போ செகண்ட் ஒன் பி பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இன்டூ டிஎஸ் ஈக்குவல்ஸ் டு இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன சார் வேல்யூ இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ்க்கு என்ன சார் வேல்யூ இ பவர் மைனஸ் பிஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். ஸோ இது என்ன ஃபார்மெட்டில் சார் இருக்குது, ஏ பவர் எம் ஏ பவர் என் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ என்ன சார் பண்ணலாம், பவரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் பிஎக்ஸ் டிஎக்ஸ்னு பவரில் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஏ பவர் எம் பிளஸ் என் ஃபார்முலாவில் வந்திருக்கும். இப்போ 2 √2 பை இருக்குது. ஸோ √2 பை என்ன சார் ஆகும், ரூட் கட் ஆயிரும். அப்போ 2 பை பைன்னு எழுதிக்கலாம். இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி. ஸோ மேலே ஏ இருக்குது சார், தென் பி இருக்குது. ஸோ அந்த ஏபின்றது கான்ஸ்டன்ட், ஏபின்றது கான்ஸ்டன்ட் எடுத்து வெளியே வச்சிட்டேன். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க, 1 பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இருக்கும். செகண்ட் டேர்ம் எஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இருக்கும் இல்லைங்களா, கூட டிஎஸ் இருக்கும். ஈக்குவல்ஸ் டு இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி. ரெண்டு டைம்ல பாருங்க சார் மைனஸ் காமனாக இருக்கு. சரிங்களா, அப்போ இ பவர் மைனஸ் காமனாக எடுத்துக்கலாம். எக்ஸு காமனாக இருக்கு. அப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்கும், ஏ பிளஸ் பி கூட எக்ஸ் இருக்கும் இன்டூ டிஎக்ஸ். சரிங்களா, ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இ பவர் ஏஎக்ஸ் இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் ஏஎக்ஸ் டிஎக்ஸ் என்ன சார் வேல்யூ, இ பவர் ஏஎக்ஸே தான் வந்திருக்கும். எக்ஸ் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கீழே வந்திருப்பாங்க. இப்போ இங்கே எக்ஸ் கூட யார் சார் இருக்கா, மைனஸோட சேர்த்து ஏ பிளஸ் பி இருக்கு. அப்போ இங்கே என்ன சார் வரும், இ பவர் மைனஸ் ஏ பிளஸ் பி எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ கீழே வந்துருவாங்க. அப்போ ஏ பிளஸ் பி. லிமிட் என்ன சார், 0 டு இன்ஃபினிட்டி. லிமிட் 0 டு இன்ஃபினிட்டி. சரிங்களா, இப்போ மறுபடியும் ஒர்க் பண்ணி பாருங்க என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ அப்பர் லிமிட் யாருக்கு அப்ளை பண்ணுறோம், எக்ஸுக்கு அப்ளை பண்ணுறோம். அப்போ இ பவர் மைனஸ் எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறோம். இன்ஃபினிட்டின்றது தெரியாது, அது கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் தெரியாது. ஸோ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி. லோவர் லிமிட் 0 அப்ளை பண்ணால் 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 டிவைடட் பை மைனஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி இருக்கும் இல்லைங்களா. அப்போ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி என்ன சார் வேல்யூ, நமக்கு நல்லாவே தெரியும். இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0, இ பவர் 0 வேல்யூ 1. அப்போ என்ன கிடைக்கும், 0 மைனஸ் 1 பை மைனஸ் ஆஃப் ஏ பிளஸ் பின்னு இருக்கும் இல்லைங்களா. இல்லை ஃபைனல் என்ன பண்ணிக்கலாம், 2 மைனஸ் கட் ஆயிரும். அப்போ 1 பை ஏ பிளஸ் பி இருக்கும். அப்போ இந்த எல்ஹெச்எஸ்ல பாருங்க சார் என்ன இருக்குன்னு பாருங்க, 2ab பை பை இருக்கு, அதை ஆர்ஹெச் தள்ளி விட்டுருங்க. ஸோ 2ab பை பை ஆர்ஹெச் தள்ளி விட்டுருங்க. பேலன்ஸ் என்ன சார் இருக்கும், இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி. மேலே டிஎஸ் மட்டும்தான் இருக்கும் இல்லைங்களா. டிஎஸ் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இன்டூ எஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இருக்கும் இல்லைங்களா. அப்போ இந்த பை பை 2ab ஆப்போசிட் என்ன ஆகும், ரெசிப்ரோக்கல் ரிவர்ஸில் வந்துடும். அப்போ என்ன சார் ரிவர்ஸில் வரும், பை மேலே போயிடும், கீழே என்ன சார் இருக்கும் 2ab இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஆர்ஹெச்ல என்ன சார் இருக்கு, 1 பை ஏ பிளஸ் பி இருக்கு. அதை இன்னும் மாற்றி எழுதணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, ஸோ பை பை 2ab இன்டூ ஏ பிளஸ் பின்னு கூட மாற்றி எழுதிக்கலாம். சரிங்களா, நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.